Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Salaryman's Club-ஓட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல Sunlight Beverage டீம் வந்து ஃபைனல்ல என்டர் ஆயிட்டாங்க. சோ அத செலிப்ரேட் பண்ற விதத்துல அவங்களோட ஜூஸே குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது மீகிட்ட வந்து மியூசியம் கிட்ட இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததை பத்தி எதுவும் இவங்க கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், எப்படி நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம், அதனால சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் இல்ல, நீ எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மியூசியம் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது, எஸ்ஜே லீக்கான ஃபைனல்ஸ் நடக்க போகுது. மீகிட்ட அவங்க வெண்டிங் மிஷின் கிட்ட நின்னுகிட்டு இருக்கப்ப ஹாயட்டோட தம்பி வரான். அதாவது இவனோட பேர் கிரிஷிமா, நம்ம கிரிஷிமான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். கிரிஷிமா அங்க வரான். உண்மை சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு என்னோட பிரதருக்கு அகைன்ஸ்டா தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா நீ வந்தெல்லாம் சும்மா லக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா மீகிட்ட வந்து அவன் சொல்றதை கேட்காம அப்படியே போறான். என்னப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்லையா, சரி விடு, எப்படி நாங்க தானே வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்நேரம் மீகிட்ட திரும்பி பேசுறான். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் 1-on-1 லேண்ட் இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம 1-on-1 இல்ல டபுள்ஸ் லேண்டுகிட்டு இருக்கோம். ஆனா எனக்குலாம் டபுள்ஸ் பார்ட்னர் சொல்லிட்டு யாரும் தேவையில்லை, நான் சிங்கிளா இருந்தே உங்களை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா சொல்றான். நீ பேட்மிண்டன் உண்மையிலே இப்படிதான் அப்ரோச் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட கேக்குறான். லூசர்லாம் வந்து எனக்கு பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் மீகிட்ட அவனுக்குள்ளே பேசிக்கிறான். நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற, நாங்க வின் பண்ணுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேட்ச் பாக்குறதுக்காக நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட மேனேஜர், அப்புறம் அந்த 3 தலைகள்ல நடுவுல ஒருத்தர் குண்டா இருப்பார் இல்லையா, அப்பயும் அவர் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம மீகிட்ட மியூசியம் கூட வேலை பாக்குற எல்லாருமே வந்திருக்காங்க. இது போக டொமாரி டீம், அப்புறம் அந்த கிரீன் அண்ட் ஜிஞ்சர் அலி வச்சிருப்பாரு அந்த தாத்தா, அவர் வந்திருக்காரு அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு. அப்புறம் இவங்களுக்கு புதுசா சொல்லிக் கொடுத்த அந்த ஒத்தக்கால் கோச் அவர், அப்புறம் யூனிசிஸ் டீம் ஃபுல்லா இருக்காங்க. அப்புறம் யுஷியாமாவோட ஃபேமிலி, மீகிட்டோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க இந்த மேட்ச் பார்க்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி முடியவே செஞ்சிருச்சு. ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப ஷாக்கு. என்னோட பார்த்தா அந்த டீம்ல இருக்க 2 பிளேயர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. ஒன்னால தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என்னடா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோயா சோட்டா பாத்துட்டு இருக்கீங்க. எனிவேஸ் நம்ம வின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேம் நம்ம கண்ணுல காட்டல, பட் டோயா சோட்டா தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா நேத்து இங்க ஃப்ளூக்ல ஜெயிக்கல போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ சொல்றேன். அப்ப டொமாரி டீம் பேசிக்கிறாங்க, இந்த மேட்ச் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒருத்தனுக்கு வந்து புரியல, அதுக்கப்புறமா தான் அவனுக்கு லேட்டா புரியுது. ஆமா, இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரே டீம்ல இருந்தவங்கள 11 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல விளையாண்டுகிட்டு இருந்தப்ப யாராலையும் இவங்களை பீட் பண்ணவே முடியாது. ஆனா இப்ப தனித்தனியா விளையாட போறாங்க அப்படின்னு சொல்றேன். மேட்ச் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உசியாமா வெர்சஸ் இபுகி. இபுகி வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீகிட்ட கூட விளையாண்டு இருப்பாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் அவன் தான். மியூசியம் இதுக்கு முன்னாடி ஒரு சீன்லயே சொல்லியிருப்பான், இவங்க 2 பேரும் வந்துட்டு இருந்தப்ப எல்லா மேட்சுமே ஃபைனல்ஸ் வர போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டீம் இவங்க 2 பேரும் இருந்தா. உசியாமா மனசுக்குள்ளே நினைக்கிறேன், உனக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஒண்ணு நீ என்னோட ஸ்ட்ராங்கான பிளேயர்ன்றதுனால உங்க கூட பிராக்டிஸ் பண்ணலாம் வரல, நான் இங்க வின் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். 2 பேருமே விடாம சூப்பரா அடிச்சுட்டு இருக்காங்க. நேரா இபுகி வந்து ஒரு எம்டி ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அங்க கரெக்டா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அவனோட டிஃபென்ஸ்ல எந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்ல, அவனோட அட்டாக்கிங்கும் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்குது. கண்டிப்பா அவன் பழைய மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உசியாமா நினைக்கிறான். இதே மாதிரி கண்டினியூவா இபுகி எம்டி ஸ்பேஸா கண்டுபிடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல சூப்பரா ஸ்மாஷ் பண்றான். இப்ப பாயிண்ட் அவன் 4, உசியாமா வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அடுத்து இபுகி தான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறான். இப்ப பாயிண்ட் வந்துட்டு 11-7ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படியே நான் சேஃபா விளையாண்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறதுக்குள்ளே இந்த மேட்ச் முடிஞ்சு போயிடும். அதனால நான் இப்ப என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பே கரெக்டா காக்க அவன் தலைக்கு மேல வருது. நான் சேஃபா விளையாடுறதை இப்பவே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி பொழிச்சுன்னு சூப்பரா ஒரு ஷாட் வைக்கிறான். டிஃபென்சிவ் ஸ்டைல இருந்து அட்டாக்கிங் ஸ்டைலுக்கு மாத்தி யுசியாமா இப்ப பாயிண்ட் வாங்க ஆரம்பிக்கிறான் கண்டினியூவா. இதே மாதிரி யுசியாமா ரொம்பவே அக்ரெசிவா விளையாண்டு செம்மையா ஸ்கோர் பண்ணி 21-18ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட்டை யுசியாமா வின் பண்றான். இபுகி இன்னும் அவனோட அட்டாக்கிங் ஆரம்பிக்கலாம், இன்னும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் அட்டாக் பண்றதுக்குள்ள நான் அவனை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு விளையாடுறான் இப்ப யுசியாமா. இந்த ரன்னில யுசியாமா சூப்பரா தான் அட்டாக்கிங் பண்றான். பட் அவன் செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி இவனுக்கு ஆப்போசிட் சைடுல அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்து கண்டினியூ ரேலி போய்கிட்டே இருக்குது. யுசியாமாக்கு தெரியுது நான் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணாலும் அதை விடாம எடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணாம யுசியாமாவை அங்கிட்டு அலைய விடுற மாதிரி தள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை யுசியாமா ஓடி வந்து சூப்பரா எடுத்து அவனுக்கு ஆப்போசிட் சைடுல கொடுக்குறான். இது எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பட் அதையுமே இபுகி செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் அவன் வரவுக்குள்ள அவன் இல்லாத இடத்துல அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். யுசியாமாக்கு ரொம்பவே டயர்ட் ஆகி போச்சு. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். செகண்ட் செட் ரொம்பவே ஈஸியா இபுகி வின் பண்றான். இப்ப தேர்ட் செட்டுக்குள்ள வரும்போது யுசியாமா மனசுக்குள்ளே நினைக்கிறான், சிங்கிள்ஸ் பேட்மிண்டன்ன்றது தனிமையிலே விளையாட வேண்டிய ஒண்ணு. என்ன ஆனாலும் நம்ம மட்டும் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரையுமே பிளேம் பண்ணவும் முடியாது. இபுகியும் ஹை ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் சிங்கிள் பிளேயர் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் என்ன பண்ணா பேட்மிண்டனே 7 வருஷமா விளையாடாம திடீர்னு இப்போ வந்து விளையாண்டுக்கிட்டு அவனை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னால சத்தியமா முடியவே முடியாது, இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைச்சுக்கிறான். யுசியாமா கம்ப்ளீட்டாவே அவனோட ஹோப்பை இழந்து அந்த காக்க சும்மா ஏதோ கடமைக்கு போய் தொடுற மாதிரி எடுக்க ட்ரை பண்றான். அந்நேரம் அவன் பையன் கத்துற சவுண்ட் கேக்குது, உங்களால முடியும்பா, நீங்க கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ கரெக்டா அவன் காக்க ரீச் பண்ணி பேட் வச்சு எப்படியோ உள்ள தள்ளி விட்டுறான். அந்த பாயிண்ட்மே வந்துருது. அப்பதான் யுசியாமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான், நான் ஒன்னும் தனிமையில இல்ல, என்னை சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட டீம் இருக்கு, நான் என்ன ஆனாலும் என்கரேஜ் பண்றதுக்கு என்னோட ஃபேமிலி இருக்குது. சோ இது ஒண்ணு இங்கே முடிஞ்சு போகல, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட விளையாடுறான். அந்த ரேலியை பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கூட கண்ணு பிளிங்க் ஆகல, அவ்வளவு கூர்மையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் மாறி மாறி காக்கு போய்கிட்டே இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரேலி போய்கிட்டே இருக்குது. இப்ப பாயிண்ட் வந்துட்டு இபுகி 20 யுசியாமா 19ன்னு சொல்லிட்டு இருக்குது. 2 பேராலையும் சுத்தமா முடியல, 2 பேரும் செம்ம டயர்டா இருக்காங்க. அப்பதான் சன்லைட் பெவரேஜ் டீம் அப்புறம் யுசியாமாவோட ஃபேமிலி எல்லாருமே அவனுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இபுகிக்கு ஒரு விஷயம் புரியுது. எனக்கு இப்பதான் புரியுது உன்னோட ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லிட்டு தான் ஆசையை நானே ஒத்துக்கிறேன். எனக்கு உன்னை பார்த்து இப்ப ரொம்பவே பொறாமையா இருக்குது. உன்னோட கண்ணை எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீ தான் வந்துட்டு நான் பீட் பண்றதுக்கு ஒர்த்தியான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இபுகி நினைக்கிறேன். இப்ப அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் விடாம மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இபுகி கிட்ட காக்கு வர்றப்ப அவன் பயங்கரமா அடிக்கிற மாதிரி வரான். கண்டிப்பா ஸ்மாஷ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா நினைக்கிறான். பட் அவன் அப்ப வந்துட்டு லைட்டா தட்டி விடுறான். விஷயமா
மிசுயாமாவும் எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போய்கிட்டு இருக்கான். பட் அவன் போய் பேட்டை வைக்கிறதுக்குள்ள காக்கு கீழே விழுந்துருது. சோ இதன் மூலமா இபுக்கி தான் கேம் வின் பண்றான். சோ செகண்ட் கேம் மிட்சுகோஷி டீம் எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து கை கொடுக்கறப்ப மிசுயாமா வந்துட்டு நான் உனக்கு அகைன்ஸ்டா யூஸ்லெஸ்ஸா தான் இருந்தேன், நான் ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பைத்தியம் மாதிரி பேசாத, இது ஒரு ஒர்த்தான மேட்ச், நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபுக்கி சொல்றான். மிசுயாமா அப்படியே கை கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவன் கண்ணு கலங்குது. அவன் தொடச்சு பாக்குறான். பட் அது போகவே இல்ல. ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் முன்னாடியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு டீமும் ஒரு கேம் வின் பண்ணனால தேர்ட் கேம் நடத்தி தான் ஆகணும். தேர்ட் கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸோட வின்னர். இவங்க ரெண்டு டீம் அப்படியே முன்னாடி வந்து கை கொடுக்கறப்ப கிரிஷிமா வந்துட்டு மிகட்டோவை பார்த்துட்டு நீங்க டெய்லி ஈவினிங் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணுவீங்களாமே, அதுவும் வெறும் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆமா இப்ப அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மிகட்டோ கேக்குறான். இல்ல அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இவ்வளவு கான்பிடன்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்களே ஏதோ அரைவரையா பிராக்டிஸ் பண்ற ஆளு, ஆனா நாங்க வந்துட்டு ஃபுல் டைம் பிராக்டிஸ் பண்ற ஒரு ஆளு. எங்க டீம் வந்துட்டு எல்லா டைமும் வின் பண்ணணும் அப்படின்றது எங்களோட வேலை. ஆனா உங்க டீமுக்கு அப்படி கிடையாது. நீங்க வின் பண்ணாலும் பண்ணலனாலும் யாரும் உங்களை ஒண்ணும் கேட்க போறது இல்ல, சும்மா ஃபன்னுக்காக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா சொல்றான். நீ என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மிகட்டோக்கு கடுப்பாகுது. நேரா மியூசியம் வந்துட்டு நீ சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது, உங்களோட நாங்க கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிராக்டிஸ்ல ரொம்ப கம்மியா தான் பண்றவங்க, எங்க கிட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான இடம் கிடையாது, பெரிய பட்ஜெட்ல எங்க டீமுக்கு கிடையாது. பட் அதை பத்தி இப்ப யாருக்கு கவலை, இது எதுவுமே இந்த பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ள அவசியமே கிடையாது. வின் பண்றோமா தோக்குறோமான்றத இந்த கோர்ட்டுக்குள்ள முக்கியமே, வின் பண்றது மட்டும் தான் இந்த கோர்ட்டுக்குள்ள பேசவே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியமி சொல்றான். ஓ அப்படியா, சரி வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா சொல்றான். இப்ப ஃபர்ஸ்ட் ராலியும் ஸ்டார்ட் ஆகுது. மிகட்டோக்கு இந்த வாட்டி காக்கு தலைக்கு மேல வருது. இந்த வாட்டி அவன் செம்மையா பறந்துகிட்டு சூப்பரா ஒரு ஸ்மாஷ் பண்றான். ஓ நீ ஜம்ப் பண்ணி ஹிட் பண்ணலாம் வேற செய்யறியா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா நினைக்கிறேன். அப்படின்னா இந்தாங்க இது எப்படி இருக்கு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சூப்பரா ஸ்மாஷ் பண்றான். இவனுமே வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், அதனால இவனோட ஸ்மாஷ் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறப்ப அந்த காக்கோட ஸ்பின்னும் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதுவும் ரைட் ஹேண்டரோட லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா அடிப்பாங்க. அந்த விதத்துல இவனோட ரொம்ப ஸ்பீடாவும் வரும். இதே மாதிரி இவன் கண்டினியூ ஸ்மாஷ் பண்ணி நிறைய பாயிண்ட் வாங்குறான். அதுக்கு இவன் பவர்ஃபுல் அடிக்க மட்டுமே இல்ல, செல்ல தூக்கி அப்பப்ப டிராப்புமே வைக்கிறான். அப்புறம் இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஷாட் இருக்குது. அவன் அடிக்கிற காக்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு டப்புன்னு நெட்டு கீழே விழுந்துரும். அதாவது நெட்டை ஒட்டி பக்கத்துல இப்படி பொத்துன்னு கீழே விழுறதுனால அந்த ஆங்கிள் யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த ஆங்கிள் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அவன் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவான். இதுக்கு பேர் தான் வந்துட்டு டெவில்ஸ் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வச்சுக்கிட்ட பேரு. மிட்சுகோஷி டீம் 9, சன்லைட் பெவரேஜ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு ரேலியில காக்கு வந்து மியூசியம் கிட்ட வருது. அவன் இப்ப ஜம்ப் பண்ணி தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இசுமோ நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் வந்து நின்னுகிட்டே பவர்ஃபுல்லா ஒரு ஸ்மாஷ் பண்றான். அதை இசுமோ லைட்டா டாஜ் பண்ணி உள்ள அனுப்புறான். அதை மிக்கட் வந்துட்டு பவர்ஃபுல்லா அடிச்சு முடிச்சிடுறான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ண அந்த ஒரு செஷனை காட்டுறாங்க. மியூசியமிக்கு ஆல்ரெடி முட்டில பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கும் இல்லையா, அதனால உனக்கு ரொம்ப எஃபர்ட் போடக்கூடாது, நீ ஜம்ப் பண்ண அப்படின்னா அது ரொம்பவே இன்னும் சீரியஸா தான் போய் முடியும், அதனால உனக்கு ஜம்ப் பண்ண விடக்கூடாது. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உன்னோட மூவ்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், உன்னோட பாடியை நீ கண்ட்ரோல் பண்ணணும், தேவையில்லாம அன்னெசரியான மூவ்மெண்ட்ல எதுவும் எடுத்துக்க கூடாது, உன்னோட மூவ்மெண்ட்டை கரெக்டா எடுத்துக்கணும், அதுக்கு நீ பாடியை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு தான் பிராக்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அப்பையில இருந்து மியூசியம் வந்துட்டு அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து இப்ப பக்காவா வந்திருக்கான். அவருமே மியூசியமோட இந்த ஷாட்டை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, மியூசியம் இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணக்கான ரிசல்ட் இப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு டீமே ஈக்குவலா 14-14 சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு ரேலி போய்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஃப்ரீ பாலா போயிருது கிரிஷிமாக்கு. அவன் பவர்ஃபுல் அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துறாங்க. ஆனா அவன் வந்துட்டு கிளியர் பண்ணி விடுறான். அதை வந்துட்டு ரொம்ப ஹைட்டா தான் அடிச்சுடுறான், ஈஸியா இவங்க எடுக்கிற மாதிரி. சோ அதை வந்துட்டு மியூசியம் ஈஸியாவே அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ புரியல, எதுக்கு இவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு டீம் ஈக்குவலா போய்கிட்டே இருக்குது. மியூசியமுக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுது, எதுக்கு இவன் அட்டாக்கிங் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு 21-21 ஈக்குவலா இருக்குது. இப்படியே இவங்க ஈக்குவலா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எடுத்தா தான் வின்னிங் இல்லையா, அதனால இவங்க கூடவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. 27-27 வர போயிருச்சு. அந்நேரம் கிரிஷிமா வந்துட்டு நீங்க ரொம்பவே போரிங்கா இருக்கீங்கடா, உங்களால ஒரு 2 பாயிண்ட் கூட எங்களை தாண்டி எடுத்து வின் பண்ண முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து கிரிஷிமா ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு இந்த செட் அடுத்த பாயிண்ட்லயே முடிச்சுறேன் பாரு அப்படின்னு சொல்றான். என்னடா இவ்வளவு கடுப்பா இருக்குது, இவங்க எப்படி என்னோட அண்ணனை பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அவங்க தான் செட் பாயிண்ட் இருக்காங்க. அடுத்த ராலியுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிரிஷிமா கையில கரெக்டா காக்கு வரப்ப இந்த செட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா முன்னாடி தூக்கி தட்டி விடுறான். இல்ல இந்த செட் இங்க முடிஞ்சிடவே கூடாது, நான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகட்டோ எப்படியோ போய் எடுத்து அதை லைட்டா தூக்கி விடுறான். பட் அங்க கீழே லைட்டா வேறவையா இருந்திருக்கு இல்லையா, அதுல அவன் கால் பட்டு வலிக்கி விழுகிறான். அந்த காக்குமே கரெக்டா உள்ள போய் உள்ள அவனுமே போய் நேரா போஸ்ட்லயே இடிச்சிடறான். மிகட்டோக்கு நிறைய ரத்தமா வந்திருக்குது. இதை பார்த்துட்டு மியூசியமி ரொம்பவே பயந்துடுறான். மிகட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. மிகட்டோக்கு என்னாச்சு, அவனால கண்டினியூ இந்த கேம்ல விளையாட முடியுமா, சன்லைட் பெவரேஜ் ஃபைனல்ல வின் பண்ணுவாங்களா இல்லையான்ற எல்லா கேள்விக்கான பதிலுமே அடுத்த ஒரு எபிசோட்ல தான் இருக்குது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.